முருங்கைக்கீரை வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் உளுந்து, ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 4 பச்சை மிளகாய் காரத்துக்காக. கீரை நல்லா உருகிட்டு கத்தி வச்சு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சிருவேன். அரைச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் உருண்டையை உள்ளங்கையில் வச்சு இன்னொரு கையால் நல்லா ஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அழகாக நம்ம கடையில் வாங்குகிற சைஸில் அழகாக வரும். விரல வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. விரல வச்சு அழுத்துனீங்கன்னா விரல் அப்படியே கோடு கோடாக தெரியும். நல்லா ஷேப்பில் வராது. வடையை போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்